கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற முடிவு செய்துள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் தகவல். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற முகாமில் 13.83 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி. சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக விவாதிக்க மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அழைப்பு. கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து பேச பேச்சுவார்த்தைக்கு குழு அமைப்பு. ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங் தலைமையில் குழு அமைத்தது பாஜக. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்பு துறைக்கு மாற்றம். புதிய சுகாதாரத்துறை செயலாளராக செந்தில்குமாரை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. உள்துறை செயலாளராக பனீந்திர ரெட்டி நியமனம். திருச்சி, தென்காசி, ராமநாதபுரம், தருமபுரி மாவட்ட ஆட்சியர்களும் பணியிட மாற்றம். சனாதனத்துக்கு ஆதரவாக ஆளுநர் தொடர்ந்து பேசுவது வகிக்கும் பதவிக்கு அழகல்ல. சொல்லிய கருத்தை திரும்ப பெற வேண்டும் என திமுக வலியுறுத்தல். முழு நேர அரசியல்வாதியாக செயல்படுகிறார் ஆளுநர். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. சனாதன தர்மம் குறித்து ஆளுநர் பேசியது கண்டனத்திற்குரியது. இறையாண்மைக்கு எதிராக பேசுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கண்டனம். நபிகள் நாயகம் விவகாரத்தில் வன்முறையை தூண்டிய யாரையும் விடமாட்டோம். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் எச்சரிக்கை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பொறுப்பு தலைவராக முனியநாதன் நியமனம். மனிதவள மேலாண்மை துறை அறிவிப்பு. அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு நாளை காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு பழிவாங்கும் நோக்குடன் செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி குற்றச்சாட்டு. ரயில் நிலையத்தில் மேளதாளத்துடன் பட்டாசு வெடித்த மாணவர்கள். ரயில்வே பாதுகாப்பு படையினருடன் மோதியதால் கைது. 7 பேருக்கு 14 நாட்கள் சிறை. பரமக்குடி மற்றும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர்.